இலங்கை மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆவலான செய்தியை எதிர்பார்த்து காத்திட்டுள்ளனர். அதுதான் அந்த வாகன இறக்குமதி. வாகன இறக்குமதி தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்று அரசாங்க மட்டத்தில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலில் வாகன இறக்குமதி தொடர்பில் ஒரு சாதகமான பதில் இன்று வழங்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான தகவல்கள் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையை பொறுத்தமட்டில் 2020 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வாகன இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் படிப்படியாக வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்று வந்திருந்த போதும் நாடு பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலை மற்றது கோவிட்டால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் சம்பந்தமான நடவடிக்கைகளால் வாகன இறக்குமதி இதுவரை காலமும் அனுமதி வழங்கப்படவில்லை. இருப்பினும் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அரசாங்கத்தில் வாகன இறக்குமதி சம்பந்தமான சாதகமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசாங்க தேவைகளுக்காக சில வாகனங்கள், பேருந்துகள் கடந்த மாதம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. வாகன இறக்குமதி தொடர்பில் இன்று ஒரு முக்கியமான கலந்துரையாடல் அரச மட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அது சம்பந்தமாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரொஷான் சேமசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட தகவலின்படி வாகன இறக்குமதி தொடர்பான முக்கியமான கலந்துரையாடலில் நிதியமைச்சின் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் உத்தியோகஸ்தர்கள், அது தவிர மத்திய வங்கியினுடைய உத்தியோகஸ்தர்கள் ஒன்றிணைந்து இன்று வாகன இறக்குமதி சாத்தியமா என்பது சம்பந்தமான ஒரு விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தனர். அந்த கலந்துரையாடல் மிக நீண்ட நேரமான கலந்துரையாடல் நடைபெற்றிருந்த போதும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி அந்த கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை. இருப்பினும் வாகன இறக்குமதியின் தேவை, அது சம்பந்தமான சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு குறித்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு குழு ஒன்றை நியமித்து அந்த குழு வாகன இறக்குமதி எவ்வாறாக சாத்தியப்பட உள்ளது, வாகன இறக்குமதியின் தேவை என்ன என்பது சம்பந்தமான தகவல்களை கொண்டு ஒரு அறிக்கையை நிதியமைச்சுக்கு சமர்ப்பிக்குமாறும் இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் வாகன இறக்குமதியானது இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இவ்வாறான குழு அமைப்பு என்பது வாகன இறக்குமதிக்கான முதற்படி என்றுதான் அரசியல்வாதிகளும் அரச மட்டத்திலும் கதைகள் எழுந்துள்ளன.